செல்ல ஏன் என்ன பார்க்க வரல? மனசு மாறிட்டானா? வவுத்தம்மாவன நீ ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னடா சொல்லிட்டு போன? நீ வர்ற வரைக்கும் இவளை காத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு போனியா இல்லையாடா? 5 வயசுல போட்ட சட்டையை இப்ப போட முடியுமா? அதே மாதிரி தான் அன்னைக்கு நான் சாதாரண செல்லவா இருந்தப்ப இந்த பொண்ணை லவ் பண்ணது உண்மைதான். இன்னைக்கு நான் ஒரு சட்டம் ஒழுங்க காப்பாத்துற போலீஸ் அதிகாரி. இப்போ நான் சாதி விட்டு சாதி லவ் பண்ணி என்னால ஊருக்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரத நான் விரும்பல. செல்லா, நீ போலீஸ்காரனா போட்டிருக்க ட்ரெஸ் தான் மாறும் நினைச்ச. நீ ஆளே மாறிட்டடா. இவனை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டு வந்து பேசுறாங்க காட்சி. நல்லா இருடா. என் மூச்சு நின்னா மட்டும் இல்ல, உன் பேச்சு நின்னாலும் எனக்கு சாவுதான். செத்து போ. நீ இப்படிதான் முட்டாள்தனமா முடிவு எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் வந்த. திரும்ப. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? கள்ள கட்டிட்டு சாவ போற. இவர் நம்ம சந்திக்கிறது முக்கியமா இல்ல சேர்ந்து வாழ்றது முக்கியமா? சேர்ந்து வாழ்றது தான் முக்கியம்னா நாம ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இனிமே நாம சேரவே மாட்டோம்னா அவங்களை நம்ப வைக்கணும். இப்ப கூட உனக்கும் காக்காச்சிக்கும் பின்னாடி கொலவெறியோட அவனுங்க நின்னானுங்க. நான் ஒரு வார்த்தை கூட குறைச்சு பேசியிருந்தேன்னா உன்னைய நீ வெட்டி சரிச்சிருப்பானுங்க. ஏய், இப்ப மட்டும் என்ன சிரோட விட்டுடுவோமா? வாங்க, 2 பேரையும் அடிச்சு உள்ளேயா ஜனசமாதி வைக்கிறா. வாங்க.
ஏ மாமா, அவன் தான் உன்னை கூப்பிட்றான்ல, நீ போனாதான் என்ன? ஏ பொண்ணா, அவனை நல்லா படிக்க வச்சு அவன் தாத்தா சங்கிலி மாதிரி போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவ்வளவுதான். அதுக்காக பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து ஒழிச்சு தின்ன மண்ணை விட்டுட்டு அவன் பின்னாடி என்னால் போக முடியாது. நான் இங்கேயே கடந்து செத்துட்டு போகிறேன், ஆளை விடுங்க. எங்க இந்த கிராமத்திலேயேவா? இங்க சாதியை தவிர வேற என்ன இருக்குப்பா? இங்கேயே கிடந்து சாகுறதுக்கு. இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சா மண்ணுல நடக்கவே மனசு கூசுதுப்பா. இப்ப நான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிஞ்சும் டே கௌதமவனே இங்க வாடாங்கிறான். என்ன அடிச்சா என்ன ஆகும்னு தெரியும், ஆனா அடிக்க வர்றானுங்க. ஏன்? சாதி சாதி சாதி. சாமியில கூட சாதி பாக்குறான்பா. அவனுக்கு ஒரு சாமி, நமக்கு ஒரு சாமி. சேத்தாவது புதைக்க முடியுமா? அவனுக்கு ஒரு சுடுகாடு, நமக்கு ஒரு சுடுகாடு. ஆனா சிட்டில அப்படி இல்லப்பா. ஒரு அபார்ட்மெண்ட்ல 100 வீடு இருக்குன்னா 100 சாதிக்காரன் வாழ்றான். யாரும் யாரையும் நீ என்ன சாதின்னு கேட்க மாட்டான். அதான் சிட்டி. ஏ மாப்பிள, அவர் இங்கே இருந்துட்டு போறாரு, உர்றா. நீ எதுக்குடா டென்ஷன் ஆகுற? இல்ல மச்சான், இந்த சொந்த ஊரு சொந்த மண்ணுங்கிறதெல்லாம் சாதியை பாதுகாக்கிற ஒரு விஷயம் தான் மச்சான். முதல்ல சாதியை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்தாதான் எப்படி வெளியே வர்றதுங்கிற சிந்தனை வரும். புரியுதா? சாதியை தூக்கி வீசணும்னா கிராமத்தை விட்டு வெளியேறுங்கிற. சாதியை ஒழிக்கணும்னா சாதிய குடியிருப்புகளை அழிச்சு ஒழிக்கணும். அது எங்க இருக்கு? கிராமத்துல தானே இருக்கு. கிராமங்கள் தானே சாதிக்கு ஒரு தெருவா பிரிஞ்சு கிடக்கு. கிராமங்களை அழிச்சு மறுகட்டுமானம் செய்யணும் மச்சான். ஏ மச்சான், இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? ஏன் நடக்காது? உங்களுக்கெல்லாம் இந்த கிராமத்துல என்ன இருக்கு? சொந்தமா நிலம் இருக்கா? வசதியா வாழ ஒரு வீடு இருக்கா? அட மனுஷனா வாழ மரியாதையாவது இருக்கா? இங்க உழைக்கிற உழைப்ப அங்க வந்து உழங்குற. பிள்ளைங்களை படிக்க வை, ஆபீசராக்கு, பொருளாதார மேம்பாட்டுக்கு வா. அதுக்கு முதல்ல நீங்க எல்லாம் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வரணும். அங்க வந்து சாதி பயம் இல்லாம கம்பீரமா வாழ்ந்துட்டு செத்து போங்க. நம்மளை அடிச்சுட்டு பவத்தாம அவன் உயிரோட இருக்கக்கூடாது. அவனுக்கு நாளையோட லீவு முடியுது. இந்த ஊரை விட்டு அவன் போறதுக்குள்ள அவன் கதையை முடிக்கணும். பைக் ஓடுடா. இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி அவன் மேல கைய வச்சோம், நொறுக்கி போடுவான். நொறுக்கி இப்போதைக்கு சைலண்டா விட்டுருவான். என்னப்பா அது? Happy birthday to you. Happy birthday to you. கௌதமா கூட ட்ரெயினுக்கு எடுத்தவங்களா?
கவலைப்படாத, அப்பா அம்மாவோட சேர்த்து சீக்கிரம் உன்னையும் கூட்டிக்கிறேன். வரேன். ஏ பாலராசு இல்லடா. என்னாச்சுடா? சேவ் பண்ணிட்ட? கையறா. சாதி சாதின்னு சாதியை கட்டிட்டு அழுவுறது எனக்கு பிடிக்கலடா. நேத்திக்கு என் பெரிய தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கல்ல, வந்த பிச்சைக்கார கழுதைக்கு 100 பவுன் நகை வேணுமா, ஓட்டுறதுக்கு பைக் வேணுமா, அதான் ஒத்தச்சு விரட்டிட்டேன். ஏன் நம்ம சாதி பொண்ணுன்னு சும்மா கட்டிக்க வேண்டியதானே? சொந்த சாதி பொண்ணை சுரண்டி திங்கிறவனுக்கு என்னடா சாதி பெருமை வேண்டி கிடக்கு? வெங்காயம். இவ்வளவு பணம், இவ்வளவு நகைன்னு பேரம் பேசி நடக்கிற மானகெட்டத்தனத்துக்கு பேர் தான் கல்யாணம்னா நடுவுல என்ன எலவுகடா சாதி? நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க? நம்ம சாதி தான் பெருசு, நம்ம சாதிக்காக உழைக்கணும்னு சொல்றாங்கல்ல. அப்படி சொல்றவங்களுக்கு நம்ம சாதி பொண்ணுங்களை வரதட்சணை வாங்காம தான் கட்டணும். மீறுனா அடிப்போம், உதப்போம், நெருப்பு வச்சு கொளுத்துவோம் அப்படின்னு சொல்ற தைரியம் யாருக்காவது இருக்கா? இங்க பாரு பங்காளி, யார் யாரை வேணா காதலிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அது அவங்களோட சொந்த விருப்பம், உரிமை. நமக்கு என்னடா? போங்கடா, போய் குழப்ப பாருங்கடா. சாதியாவது மண்ணாவது. இவனையும் முடிச்சிட வேண்டியதுதான்.